ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் டாடா ஐபிஎல்ல இருக்கிற மூணாவது மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணாவது மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா சென்னை வர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ லாஸ்ட் வருஷம் ரெண்டு டீமுமே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ண கிடையாது. சென்னை ரொம்பவே மோசமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பெருசா அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க மேட்சை பிளே பண்ண கிடையாது. இந்த வருஷம் போன வருஷம் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு பிளே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. மோஸ்ட்லி அப்படிதான் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம மேட்சை பத்தி டீட்டெயிலா பார்த்துருவோம். ஸோ மேட்சை பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், இந்த மேட்ச் நடக்கிற இடத்துல வெனு எதுக்கு ஃபேவரலா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம பார்த்துருவோம். ஸோ மேட்சை பொறுத்தவரைக்கும் 30ஆம் தேதி மார்ச் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. வெனுன்னு பாத்தீங்கன்னா பரஸ்பரா கிரிக்கெட் கிரவுண்ட் கவுஹாத்தில தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம அந்த கவுஹாத்தியோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிளேயர்ஸை பத்தி எனி அப்டேட்ஸ் வந்தாலும் சரி, மேட்சஸை பத்தி இருக்கணும், இல்ல ஏதாவது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆகி புது பிளேயர் பிளே பண்றாங்க அப்படின்னு இருந்தாலும் அதை நான் டெலிகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துறோம். ஸோ இந்த வெனுவோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஸோ ஓவரால் ஸ்டேட் பவுண்டரிஸ்னா ஒரு 74, சைட் பவுண்டரிஸ்னா 60, 56. ஸோ இந்த மாதிரி ரவுண்டிங்லாம் இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் வருஷம் ஒரு 5 மேட்சஸ், அதில் ஒரு 4 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த 4 மேட்சோட ரெக்கார்ட்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே ஆர்ஆர் கிட்டத்தட்ட 30 மார்ச் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 182 ரன் 9 விக்கெட் இழந்திருக்காங்க. சிஎஸ்கே அந்த ஸ்கோரை அவங்களால சேஸ் பண்ண முடியல. விக்கெட் இருந்துச்சு, பட் அவங்களால ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல. ஓவராலா இந்த வெனுவுல விளையாண்ட வயசுல பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4, 5, 4, 2. ஸோ ஓவராலா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைச்சிருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது 2, 3. ஸோ ஆவரேஜ் 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிதான் எதிர்பார்க்க முடியும் ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவல் போத் இன்னிங்ஸ்லுமே நல்லாவே பவுல் பண்ணிருக்காங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்லா பவுலிங் இருந்திருக்கு, செகண்டா பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்திருக்கு ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கும் போது நமக்கு ஓவராலா தெரிஞ்சிருக்கும் இந்த வெனுல ஒரு 170+ ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும், லாஸ்டா நடந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ அந்த பிச் ரிப்போர்ட் கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ற டீமுக்கு கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வெனு ரெக்கார்ட். ஸோ இந்த வெனுல 5 மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 3 மேட்சஸ், பேட் செகண்ட் பண்ண டீம் 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 175, ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 199 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க ராஜஸ்தான். லோவஸ்ட் ஸ்கோரும் சேம் ராஜஸ்தான் அடிச்சிருக்காங்க. 144ங்கிறது தான் இந்த வெனோட லோவஸ்ட் ஸ்கோரே வந்திருக்கு. ஸோ அப்போ பேட்டிங்க்கு நல்ல ஃபேவரா தான் இருக்க போகுது. அண்ட் ஹெட்வெட் ரெக்கார்ட். ஸோ இந்த வெனுல இந்த 2 டீமும் பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். மற்ற வெனுவோட ரெக்கார்ட் நான் வைக்க கிடையாது. அப்போ ஓவராலா ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்சஸ்லயுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மேட்ச்ல 182 ரன் அடிச்சிருக்காங்க. சென்னை 176 ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சு, அதை சேஸ் பண்ண முடியல. இப்போ 2 டீமோட பாசிபிள் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் 2 பேருமே அந்த இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஆயுஷ் மாத்ரே, டுவால் பிரேவிஸ், தூபே, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீல், ஓவர்டன், அன்சுல் கமோஜ், நூர் அகமது, மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அகமது. ஸோ இதுதான் சென்னையோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா இருக்கு. அண்ட் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், சூரியவன்சி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. ரியான் பராக் இந்த டீமோட கேப்டன். ஹெட்மயர், துருஜுரல். ஸோ துருஜுரல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. ஸோ ஹெட்மயர், துருஜுரல் இவங்களோட பேட்டிங் ஆர்டர் எப்படி வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜடேஜா, டென் ஃபெரேரா அண்ட் டூபே, ஜாஃபா ஆர்ச்சர், ரவி பிஸ்னாய், லாண்ட்ரி பர்கர் அண்ட் சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ 2 டீம்ல கூட
பிளேயிங் 12, அதாவது ரெண்டு டீமும் கூட 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அவங்களோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல பார்த்துட்டு கடைசியா யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஸ்டாட்ஸ் வைஸ்ல பொறுத்த வரைக்கும் சென்னையில ருத்ராஜ் கைக்வாட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டான ஒரு 5 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ்ல 63 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் மோசமா தான் வந்திருக்கு. ஹெட் டு ஹெட் பேட்டில் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த வெனுல ஆல்ரெடி பிளே பண்ணிருக்காரு, அதுலயும் நல்ல ஸ்கோர் கிடைச்சிருக்கு. ஹெட் டு ஹெட்லயும் நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங், இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் இவர் தான் வந்து பண்ணுவாரு. ஏன்னா தோனி வந்து ஒரு 2 வீக்ஸ் சம்திங் பிளே பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சு தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள். சஞ்சுவோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாருக்குமே வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்னு. ஸ்டார்டிங் 2 மேட்ச் கொஞ்சம் இந்த ஸ்கோருமே மோசம் சொல்ல முடியாது. 25+ ரன்னுங்கிறது T20 ஒரு நல்ல ஸ்கோர் தான். அதுல கொஞ்சம் விக்கெட் எடுத்தோம்னா பெரிய பேச்சுகள் அடிபட்டாரு. அதுக்கப்புறம் என்னாலதான் இந்தியாவே கப்பு வின் பண்ண போகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். ஸோ அவரால் தான் கண்டிப்பா அந்த இந்தியா அவர் பிளே பண்ணல அப்படின்னா இந்தியா அந்த டிராஃபியை வின் பண்ணிருக்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருந்த ஒரு பிளேயர். வெனுல 27 ரன் வந்து அடிச்சிருக்காரு, அதாவது 27 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 5 மேட்சஸ் பிளே பண்ணி ஆவரேஜ் ரன் வந்து 93 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஓவராலா எனக்கு பார்க்கும்போது ஹெட் டு ஹெட்ல அவர் பிளே பண்ணல. ஸோ ராஜஸ்தானுக்கு எகென்ஸ்டா அவர் வந்து பிளே பண்ணல. காரணம் ராஜஸ்தான்ல பிளே பண்ண ஒரு பிளேயர் இப்ப சென்னை வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால ஜடேஜா திருப்பி ராஜஸ்தானுக்கே போயிட்டாரு. சஞ்சு சாம்சன் சென்னைக்கு வந்து வந்துட்டாரு. ஸோ அப்ப ஹெட் டு ஹெட் பேட்டில் பெருசா இருக்காது. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டனா இருந்தவர், அந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ் யார் யாரு எப்ப எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அந்த வெனுல பால் எப்படி வரும், எந்த பிளேயர்ஸ்க்கு எகென்ஸ்டா எப்படி பால் போடலாம் அப்படிங்கிற டெக்னிக் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அது சென்னைக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனும் ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆயுஷ் மாத்ரே ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்கு. என்ன ஆகுனா ஒரு பேட்டிங் ஆர்டர் ஓபன் பண்ணாரு அப்படின்னா பவர் பிளே பயன்படுத்திட்டு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. 1 டவுன் வர பட்சத்துல அவரோட பேட்டிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1 டவுன் கொஞ்சம் பவர் பிளேக்குள்ளாரே ஒரு விக்கெட் விழுந்துருச்சு, அப்புறம் ஆயுஷ் மாத்ரே வராருன்னா கண்டிப்பா பவர் பிளே நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 20+ ரன் அப்படிங்கிறது இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதோட பெருசா வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். டோல் பிரேவிஸ் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. ஒரு போன வருஷம் ஐபிஎல்ல எந்த ஃபார்ம்ல ஆரம்பிச்சாரோ அதே ஃபார்ம் இன்ன வரையும் கடைபிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லணும். குயிக் ஃபயர் நாக் ரொம்பவே சூப்பரா வந்து பேட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சென்னை ஜெயிக்குதுன்னா அதுல ஒரு பங்களிப்பு, முக்கியமான ஒரு பங்களிப்பு டோல் பிரேவிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டூபே, சிவம் டூபே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரீசன்ட் ஃபார்மைஸ். ஸோ ஆக்சுவல் அவுட்டிங் நல்லா இருக்குதுங்க. என்ன ஒன்று சம்டைம் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை, சம்டைம் பேட்டிங் ஆர்டர் வருது. வர டவுனுக்கு அவர் கரெக்டாக அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கிட்டு கடைசி வரை மேட்ச் வந்து கொண்டு போயிருக்காரு. ஸ்பின்னரை நல்லாவே அட்டாக் பண்ணி ஆடுவாருங்க. ஸ்பின் பால்லாம் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்லா அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். அதே அப்படியே ஆப்போசிட் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட எடுத்தோடனே அக்ரெசிவா காட்ட மாட்டாரு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டு போக போக கொஞ்சம் அக்ரெசிவ் காட்டுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இவர் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வருவாங்களான்னு ஒரு டவுட். அப்படியே வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15 பால் வரைக்கும் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 15+ ரன்ல இருந்து 20+ ஸ்கோர் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் கார்த்திக் சர்மா ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ கார்த்திக் சர்மா நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறது இல்லை. பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பிரசாந்த் வீர் ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல குவாலிட்டியான ஆல்ரவுண்டர் சொல்லணும். பேட்டிங்ல ஒரு முக்கியமான தருணத்துல ஸ்கோர்ஸ் அடிக்கணும் அப்படின்னாலும் அதை பண்ணுவாரு. விக்கெட்ஸ் தேவைனாலும் அதுல விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குற ஒரு பெஸ்ட் பிளேயர் அதை சொல்லுவேன். இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. அண்ட் ரீசன்ட் ரெக்கார்ட் கொஞ்சம் நல்லாவே வந்து வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டிஃபரன்சியல் பிளேயரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம் பிரசாந்த் வீர்கிட்ட இருந்து. ஜெமி ஓவர்டன், ஸோ பெருசா ஜெமி ஓவர்டனை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. டெயின் கேஸ் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாங்க பட்சத்தில் ஒரு விக்கெட் வாங்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்சுல் காமச் ரைட் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச் இவரை ஸ்டார்ட் அப்ல கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சஸ்லாம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பால ஸ்விங் பண்ணாரு. மீடியம் ஃபேஸா இருந்தாலும் பால் நல்லா ஸ்விங் ஆகி வந்துச்சு. அவர் ஓவரை மட்டும் அடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க அன்சுல் காமச் ஓவரை. ஸோ இந்த மேட்ச் எனக்கு ஸ்டார்ட் அப்ல இருந்து அன்சுல் காமச் உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா சென்னைக்கு ஒரு பெஸ்ட் பவுலரா வந்து இருப்பாரு.
ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல 2 விக்கெட்டுங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. பவர் பிளேல பவுல் பண்றாரு பட்சத்துல பவர் பிளேல ஒரு விக்கெட் வரும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கணும். அண்ட் நூர் அகமது ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே மோசமா தாங்க இருக்கு. ஆனா லாஸ்ட் வருஷம் ஐபிஎல்ல அவரு தான் சென்னையோட ஒரு தூண்ணே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப மோசமான தமிழகமெல்லாம் என்னால விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்லி அதிகமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுல ஸ்பின்னர் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. அதுவும் கொஞ்சம் போக போக யூஸ் ஆக ஸ்பின்னர் கொஞ்சம் டேன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுலையும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இந்த வெனுல நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனா இருக்கக்கூடிய பவுலரா வந்து இருப்பாரு. அண்ட் கலீல் அகமது, மேட் ஹென்ரி. ஸோ கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மேட் ஹென்ரியோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. வேர்ல்ட் கப்ல நல்லாவே போல் பண்ணியிருந்தாரு. விக்கெட்ஸ் பேசாலினாலும் ஸ்கோர்ஸ் அதிகமா கொடுக்க மாட்டார். ஸ்கோர் ரம்மியா தான் வந்து கொடுப்பாரு. 4 ஓவர் போல் பண்ணாலும் ரொம்ப ஸ்கோர்ஸ் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. கம்மியா கொடுத்துட்டு போயிடுவாரு. விக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு அவர்கிட்ட இருக்காது. ஒரு விக்கெட் தான் எடுப்பாரு. அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். பட் ஸ்கோர்ஸ் அப்படியே கம்மி பண்றதுக்கான ஒரு நல்ல பவுலரா வந்து இருப்பாரு. கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டென்ஸா போகலாம். மொதல் 2 ஓவர் பவர் பிளேயர் பவுல் பண்ணும்போது அவருக்கு அந்த நியூ பால நல்லாவே பவுல் பண்ணுவாரு. பட் போக போக அவர் பால் கொஞ்சம் அடி விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவர் பிளேயர்குள்ளார விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டாதான் விண்டு. இந்த வெனுல 2 மேட்ச பிளே பண்ணி 2 விக்கெட். ஸோ அப்ப மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிடைச்சிருக்கு கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ராஜஸ்தான் டீம்ல இருக்க பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஜெய்ஸ்வால் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. நல்லாவே அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். இதுல என்ன ஒரு விஷயம்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஓகேவா? இதுல ஜெய்ஸ்வால் அடிக்க ஆரம்பிச்சா சூரியவன்சி கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்கணும் பார்ப்பாரு. அது சூரியவன்சிக்கு வராது, விக்கெட் விட்டுருவாரு. இன்கேஸ் சூரியவன்சி அடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஜெய்ஸ்வால் அவருக்கு ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அவரோட பார்ட்னர்ஷிப்பை கரெக்டா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாரு. பெரிய அக்ரஸிவ் போக மாட்டாரு. ஸோ அப்போ சூரியவன்சி இன்கேஸ் மாரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஸ்லோவா தான் பேட் பண்ணுவாரு, ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ கடைசி வரையும் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேஸ் பண்றாங்கன்னா ஜெய்ஸ்வால் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் வைஸ் ஒரே 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மித்த 2 மேட்ச் விக்கெட்ஸ் வந்து ஏர்ல விட்டுருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க போறதுதான். ஸோ அந்த பாலை பார்க்கறதுல பால் இருந்து நான் அடிப்பேன் அப்படிங்கிறது பிளஸ்ஸாவும் இருக்கும் மைனஸாவும் இருக்கும். அது எந்த இடத்துல கரெக்டா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் நிறைய மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ சூரியவன்சிக்கு கரெக்டா அந்த இதுல கூட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச் சூரியவன்சி வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க ஆரம்பிப்பாரு. ஆஸ் யூசுவல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பால் அவர் பேட்ல ஹிட் பண்ணிட்டாருன்னா போதும் 30+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டிங் பவர் உள்ள பிளேயர். நாளைக்கு நடக்கிற மேட்சிலும் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியான் பராக். ஸோ ரியான் பராக் தான் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்ண போறாரு. ஸோ லாஸ்ட் வருஷமே கேப்டன்ஷிப் ப்ரெஷரை வந்து ரொம்பவே கொஞ்சம் சிரமப்பட்டாதான் சொல்லணும். கேப்டன்ஷிப் பண்ணிட்டு அவர் பேட்டிங் ஆடுறது ரொம்பவே சிரமப்பட்டாரு. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை விழுந்துருச்சு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படி விக்கெட்ஸ் விழல 2 பேருமே நின்று ஒரு 12-13 ஓவர் வரையும் பேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரியான் பராக் பேட்டிங் ஆடுற வராரு அப்படின்னா ஸோ அதே டார்கெட்டை நோக்கி போகணும் அப்படிங்கும் போது அடிக்க போய் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சிம்ரன் ஹெட்மயர். ஸோ நல்ல பேட்டிங் 46, 85, 27 5ல 3 மேட்சஸ் 25+ ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் ஹெட்மயரோட டவுன் ஒரு 2nd டவுன் ஒரு 3rd டவுன் வராரு அப்படிங்கும் போது கண்டிப்பா பினிஷிங் ரோலா தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டா பயன்படுத்திட்டு பிளே பண்ணக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் சரி ஒரு 25+ ரன்னுங்கிறது சிம்ரன் ஹெட்மயர் வந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் துருஜுரல். ஸோ மோஸ்ட்லி துருஜுரல் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வருமாங்கிறது ஒரு டவுட். ஏன்னா இந்த வெனுவோட தன்மை எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோம் கிரவுண்டா வேற இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாக்குள்ள பிளே பண்ணுவாங்க. இன்கேஸ் துருஜுரல் வராரு அப்படின்னா கடைசி 2-3 ஓவர் தான் வர மாதிரி இருக்கும். துருஜுரல் இருந்து பெரிய ஹிட்டிங் மேன்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரொட்டேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஒரு 15+ ரன் வேணா எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜடேஜா. ஸோ ஜடேஜா ஸ்டார்டிங்ல RRல இருந்தாரு, அப்புறம் சென்னைக்கு போனாரு, திருப்பியும் RR ஜடேஜா வந்து எடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சனுக்கு பதிலா. ஸோ ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருந்திருக்காரு. பேட்டிங்கும் நல்ல ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காரு.
ஹெட் டு ஹெட்லயும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு 5 மேட்சை பிளே பண்ணி. ஸோ அப்ப ஹெட் டு ஹெட் பேட்டில் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வெனுல ஒரு மேட்சஸ் பேட்டிங்ல 32 ரன் அண்ட் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஆல்ரவுண்ட் பொசிஷன்ல ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் சென்னை டீம்ல கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்ல இருக்கிறதுல எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறாங்க. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சம்திங் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ரைட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஜடேஜாவோட ஃபேண்டசி ஐயோ தப்பா சொல்லுங்க. கண்டிப்பா ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபெரரா பேட்டிங் ஆப்ஷன் தான், பவுலிங் ஆப்ஷன். ஸோ ஆப்பன் டீம்ல இன்கேஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படியே ஒரு ஆஃப் பிரேக் பாலர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லைங்கிறதுனால பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். பேட்டிங் ஆர்டர் வருவாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ பெருசா இவரை கன்சிடர் பண்ண போறது இல்லை. அண்ட் தூபே, சுபம் தூபே பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்மேஷன்ல பாருங்க ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டிங் ஆடுற துருஜுரலுக்கோட இடத்துல கூட கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு ரீசன்ட் ஃபார்மேஷன்ல. ஆனா இந்த வெனு ஹெட் டு ஹெட் பேட்டில்ல பெருசா மேட்ச் வந்து பிளே பண்ணல. ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஆப்ஷன் பெருசா வந்து கிடைக்கல. பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சிருந்தா கொஞ்சம் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்த்திருக்கலாம். பட் பேட்டிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கல. கிடைச்ச பால்ல பெரிய ஸ்கோர்ஸும் அவரால் அடிக்க முடியல. கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்ப இந்த இதுல இந்த 2 பேருமே நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. பெருசா ஸ்கோர்ஸ் அடிப்பாங்க நம்ம எதிர்பார்ப்பும் வைக்க தேவை. இன்கேஸ் இவரோட பேட்டிங் ஆர் டாப் ஆர்ல வருது அப்படிங்கும் போது ஸோ அவர்கிட்ட நம்ம பெருசா ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ஆர்ச்சர், ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். நல்ல ஒரு வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். நல்ல வேகமும் போடுவாரு அண்ட் ஸ்லோவர் பவுலும் போறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பவுலரா வந்திருக்காரு. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் 2-2-2-0-1. ஸோ கிட்டத்தட்ட 5 மேட்சஸ்ல ஆவரேஜ் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓவராலா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஹெட் டு ஹெட் பேட்டிலையும் பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வெனுல 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து விக்கெட் கிடைச்சிருக்கு. இங்கே ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் வரையும் அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ரவி பிஸ்னாய் கண்டிப்பா குவாலிட்டியான பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ஹெட் டு ஹெட் பேட்டில் ரொம்பவே சூப்பரா இருக்கு. வெனுல அவருக்கு பெருசா வந்து மேட்ச் வந்து கிடைக்கல. பிளே பண்ணலன்னு தான் சொல்லணும். ஓவரால் விக்கெட்ஸ்லயும் நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பிளே பண்றாரு அப்படிங்கும் போது ரவி பிஸ்னாய் பவர் பிளேக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வரும்போது கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுத்து சென்னை டீமை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்றதுக்காக ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்கும். நான்ரி பர்கர் நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர் தான். நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராக இருந்திருக்காரு. ஹெட் டு ஹெட்லயும் ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பட் இந்த வெனுல பெருசா வந்து பவுல் பண்ணல. ஆண்ட்ரி பர்கருக்கு பவர் பிளேலே பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ மோஸ்ட்லி பவுலிங்ல பவர் பிளேல சந்தீப் சர்மா கூட சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் மட்டும் தான் விட்டு நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியும். சந்தீப் சர்மா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. கண்டிப்பா பவர் பிளேல பவுல் பண்றாருங்கும் போது இவர்கிட்ட இருந்து நம்ம 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. பவர் பிளேல ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாருங்கும் போது கண்டிப்பா 4 ஓவர் முடியும் போது 2 விக்கெட் அப்படிங்கிறத சந்தீப் சர்மா நம்ம எதிர்பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்ல 17 மேட்சஸ்க்கு 13 விக்கெட். வெனுல 4 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இவர் பவர் பிளேல பவுல் பண்றாருங்க பட்சத்துல அவருக்கு நம்ம பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் 1 விக்கெட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல யார் யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். டுவால் பிரேவிஸ் 1 அண்ட் நூர் அகமது 2, கலீல் அகமது அல்லது மேட் ஹென்ரி 2 பேர்ல எனிஒன் 3, அன்சுல் காமோஜ். ஸோ அன்சுல் காமோஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்விங்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இடையில தான் கொண்டு வந்து விட்டுருந்தாங்க பவுலிங் ஆப்ஷனுக்கு. பெருசா முன்னாடியே ஸ்டார்ட் அப்ல இருந்து ஆரம்பிக்கல. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப்ல இருந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ அப்படி வந்தார் அப்படின்னா பவர் பிளேல 3ஆவது ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. ஆக்சுவல் இவரும் ஒரு பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4 அண்ட் டாப் ஆர்டர் பேட்டிங்ல சஞ்சு 5, ஆயுஷ் மாத்ரா அல்லது ருத்ராஜ் 6. இந்த 6 பேரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அன்சுல் காமத் அல்லது பிரசாந்த் இந்த 2 பேர்ல எனி ஒன் 4th பிளேயர் ஆப்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா 1, ஜெய்ஸ்வால் 2, சூரியவன்சி அல்லது ரியான் பராக் 3 அண்ட் ரவி பிஸ்னாய் 4, சந்தீப் சர்மா 5. ஸோ இந்த 5 பிளேயர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல சூரியவன்சி ரியான் பராக் சிம்ரன் ஹிட்மேயர் 2 பேர்ல எரியோட வச்சுட்டு சூரியவன்சி ஒரு பிளேயரை நீங்க ஆப்ஷன்ல அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.